சென்னை எண்ணூரில் கடலில் பதித்த குழாய் வெடித்து அமோனியா வாயு கசிந்ததில் பலர் மூச்சு திணறல், கண் எரிச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோரமண்டல் உர தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடலிலிருந்து அமோனியா குழாயானது நேற்று நள்ளிரவு வெடித்து சிதறி இருக்கிறது. இதனால் எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளுக்கு பாதிக்கப்பட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பா குடும்பத்தைச் சேர்ந்த கோரமண்டல் என்கிற உர தொழிற்சாலையை மூட வலியுறுத்தியும், குறிப்பாக எண்ணூர் சின்னக்குப்பம், பெரிய குப்பம், எர்ணாவூர் குப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமத்தினர் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக எண்ணூர் கடற்கரை சாலையாக இருக்கக்கூடிய பெரிய குப்பம் பகுதியில் 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரமண்டல் உரர் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா மூலப்பொருளுக்கு செல்லக்கூடிய அந்த குழாயானது வெடித்து சிதறி இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் அந்த பகுதியில் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மீனவ மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் லாரிகள் மூலமாக கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தில் உள்ளிட்ட பிற மாவட்டங்கள் என அனுப்பி வைக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் மேகமூட்டம் இருக்கின்ற நேரங்களில் தொழிற்சாலையிலிருந்து அடிக்கடி அமோனிய கசிவு ஏற்படுவதாக ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த கடலில் இருந்து நேரடியாக கப்பல் மூலமாக வரக்கூடிய அமோனியாவை கொண்டு செல்லக்கூடிய அந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையுடைய பழுப்பு வெடித்து சிதறி இருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகிறார்கள். மூச்சுத்திணறல் ஏற்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய குடும்பத்திலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளோடு கிராமத்தை விட்டு காலி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு தீயணைப்புத்துறையில் வந்து அந்த மூச்சுத்திணறல் காரணமான அந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே உடனடியாக அந்த நிறுவனத்தை மூட வேண்டும். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எர்ணாவூர் குப்பம், அதே போன்று எர்ணாவூர் அந்த முகத்துவாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சுமார் 28 கிராமங்களில் மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் கசிவு காரணமாக பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீனவர்கள் இழந்திருக்கிறார்கள். படகுகள் எல்லாம் எண்ணெய்கள் படலமாக காட்சியளித்து படகுகள் சேதமடைந்திருக்கிறது. எந்த உதவிகளும் இந்த அரசு செய்யவில்லை. இந்த நிலையில் தற்போது கோரமண்டல் தொழிற்சாலையுடைய அந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழக அரசு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு அரசாக விடியா திமுக அரசு இருக்கிறது. தற்காலிகமாக கோரமண்டல் அந்த தொழிற்சாலையை மூடுவதாக தெரிவித்தாலும் கூட அதற்கான உத்தரவு முறையாக மீனவ மக்களிடம் பேசி அதை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் மறியல் போராட்டத்தில் எச்சரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் படகுகளுக்கு சேதம் வழங்கப்படவில்லை என்றும் 28 மீனவ கிராமங்கள் கண் துடைப்பு நாடகத்தை இந்த திமுக அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அமோனிய கசிவு பாதிப்பு காரணமாக உள்ள பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும், அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, எண்ணூரில் கடலில் பதித்த குழாய் வெடித்து அமோனியா வாயு கசிந்ததில் பலர் மூச்சு திணறல், கண் எரிச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர்கள் அங்குள்ள பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.